வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக அரசியலில் வந்து அதிகம் நம்ம கேட்கிற வார்த்தைகளாக நியூ எஜுகேஷன் பாலிசி, பிஎம் ஸ்ரீ, சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்குது. இதில் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அதிகம் பேசப்பட்டாலும் அதை தொடர்ந்து இப்போ ஒரு 5 ஆண்டு காலம் கழித்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அதை பற்றி இன்னும் அதிகமாக பேசுகிறாங்க, விவாதத்துக்கு உள்ளாகுது. அது தவிர இந்த பிஎம் ஸ்ரீ இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் என்ன, இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும், இந்தியாவுக்கு ஓவராலாக என்ன மாதிரியான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும், இதில் பல்வேறு விஷயங்களை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வந்து பேசுபொருள் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். மாதவன் கூட. வணக்கம் மாதவன். வணக்கம். ஸோ சொல்லுங்கள், இந்த பிஎம் ஸ்ரீ, சமக்ர சிக்ஷா அபியான் இதெல்லாம் வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன், அட்லீஸ்ட் பேரையாவது. சரி, ஓகே. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் இல்லை. ஆக்சுவலாக 2001 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 2001 வந்து சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்துச்சு, எஸ்எஸ்ஏ அப்படின்ட்டு. அதை தான் வந்து 2018 வந்து சமகர சிக்ஷா அபியான்னு கொண்டு வந்தாங்க. முன்னாடி வந்து 3 டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருந்துச்சு. சர்வ சிக்ஷா அபியான் தனியாக இருந்துச்சு, இன்னொன்று டீச்சர் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு தனியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ராஷ்ட்ரிய மத்மிக் சிக்ஷா அபியான்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து சமகர சிக்ஷா அபியான்னு கொண்டு வந்தாங்க. ஓகே. இப்போ நீங்கள் முதல்ல சொன்னது இது எல்லாமே வந்து பள்ளி கல்விக்கான, ஆமாம், இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பள்ளிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான் இது எல்லாமே. இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரே திட்டமாக அறிவிச்சாங்க. இது வந்தது 2018. ஓகே. இதுக்கு கீழே வந்து ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அந்த மாநிலத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு ஏற்ப வந்து நிதி உதவியை அளிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுக்கப்புறம் வந்து 2020 வந்து தேசிய கல்விக் கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரே வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 தான். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒரு ஆர்டரில் கொண்டு வந்தது தான் தேசிய கல்விக் கொள்கை. ஆமாம். இதை அவங்க எப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸ்டேட் வைஸாக வந்து சமகர சிக்ஷா அபியானுங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால் ரன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். இவங்க இப்போ கொண்டு வர போகிற புதிய தேசிய கல்விக் கொள்கையில் வந்து அதை சேர்க்குறோம் அப்படிங்கிறத பின்னாடி தான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே பின்னாடி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கேப்பில் 2022 புதுசாக இன்னொரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அதாவது முன்மாதிரி பள்ளிகளை வந்து இந்தியா ஃபுல்லாக உருவாக்கணும். இப்போ தமிழ்நாட்டில், ஆமாம், தமிழ்நாட்டில் ஒரு 2 வருஷமாகவே வந்து அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாடல் ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை கொண்டு வராங்க. பிஎம் ஸ்ரீங்கிறதே வந்து என்னென்னா பிஎம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படி ஒரு ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து ஒரு ஸ்கூலை வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு மற்ற பள்ளிகளுக்கும் வரணும், அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக திகழும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. மீது அமௌண்ட், அதாவது 60% வந்து அவங்க கொடுக்குறாங்க. 40% வந்து ஸ்டேட் வந்து இதை ஏற்றுக்கணும். ஓகே. இப்போ இந்த பிஎம் ஸ்ரீ அப்படின்ற பள்ளிக்கூடம் வந்து இப்போ கன்வென்ஷனலாக போயிட்டு இருக்க ஸ்கூல்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு மாறுபட்டுருக்கும்? டெக்னாலஜிக்கலாவா இல்லை சிலபஸ் ரீதியாவா, எப்படி? அதான் இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து முன்மாதிரி பள்ளிகள்னு சொல்லி ஆரம்பித்தவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வந்து என்இபி, தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு பகுதியாக தான் வந்து அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இருக்க போகுது. அதனால் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல் தான் வைக்க போகிறாங்க. இங்கே இருக்கிற அந்த கரிக்குலம் எல்லாமே வந்து என்இபியை சார்ந்து தான் இருக்க போகுது. மும்மொழி கொள்கையை தான் வந்து பயிற்றுவிக்க போகிறாங்க. இதை தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடர்ந்து எதிர்த்து வருது. ஓகே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு திட்டங்களை எதிர்க்கிற மாதிரி இது எதிர்க்கிறாங்க. இது வந்து குழந்தைங்களோட லைஃப்பில் விளையாடுற மாதிரியான ஒரு விஷயம். ஏன் நாடு முழுக்க வரவேற்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, எஜுகேஷன் அப்கிரேட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஸ்மார்ட் எஜுகேஷன் கிளாஸ் வருது, ப்ராக்டிக்கல் வருது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த என்இபியை பற்றி சொல்லும்போது 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி பாடத்திட்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சிக்கல் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் சொல்லலாம். இல்லை, இப்போது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் நடத்தப்படக்கூடிய திட்டங்களை வேறு ஏதாவது மாநிலங்களில் இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கான்னு முதல்ல கம்பேர் பண்ணட்டும். கம்பேர் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து இங்கே இல்லை அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை வந்து தர்மேந்திர பிரதானே கூட கொடுக்கட்டும். ஆனால் இவங்க அதை பண்ண மாட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து தேசிய கல்விக் கொள்கையை வச்சு அரசியல் பண்ணுது, மக்களோட குறிப்பாக மாணவர்களோட எதிர்காலத்தில் வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து முன்வைக்கிறார். இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, 2018 ஆரம்பித்த சமகர சிக்ஷா அபியானுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டு தரணும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பகுதிக்கும் பிரித்து தராங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப். ஆமாம், தராங்க. ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு தர்றாங்க. இதுக்கான பெண்டிங் அமௌண்ட் இருக்குது. இந்த பெண்டிங் அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தில் சேர்ந்தால் தான் நான் அந்த திட்டத்தை தருவேன். 2018 தொடங்கின திட்டத்துக்கான பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம கேட்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, 2022 தொடங்கின திட்டத்துக்கு வந்து நீங்கள் இணைஞ்சா தான் நாங்கள் அதுக்கான இதுவை தர்றோம் அப்படின்னா, இதில் யார் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறது? அப்போ மாணவர்களோட எதிர்காலத்தில் விளையாடுறது யார்? அந்த கேள்வியை தான் தமிழ்நாடு கேட்குது. சரி, இப்போ இப்படி பிஎம் ஸ்ரீல நீங்கள் இணைஞ்சா நாங்கள் ஃபண்டு தருவோம் அப்படின்றப்போ
பிஎம்ஸ்ரீல இணைஞ்சு அந்த ஃபண்டை வாங்கிக்கலாம்ல. இப்போ நாடு முழுக்க அது வந்துட்டு இருக்குது இந்த திட்டம். அதை தான் அவங்களும் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் பிஎம்ஸ்ரீ இன்க்ளூசிவாக வரவே மாட்டீங்க? தமிழ்நாடு தனியாக நிற்கணுன்னே பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து தேசபக்தி இல்லை. அதே சமயம் பிஎம்ஸ்ரீல ஜாயின் பண்ணி இந்த ஃபண்ட்ஸை வாங்கிக்கலாம்னா வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, அதாவது நம்மளோட உரிமைகளையும் நம்மளோட கருத்துக்களையும் அடமானம் வச்சுட்டு பணத்துக்காக நம்ம போயிட முடியாதுல்ல. அந்த பாயிண்ட்டை தான் வந்து டிஎம்கே சைட்லேருந்து சொல்கிறாங்க, ஆளுங்கட்சி சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மும்மொழியை வந்து திணிக்கிறீங்க. இன்னொன்று, உயர்நிலை கல்விக்கு வந்து உங்கள்கிட்ட வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கான வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி கிடையாது. சரிங்களா? இன்னொன்று, சமுதாயத்தில் ஒரு பாகுபாடற்ற ஒரு நிலைமையை வந்து உருவாக்குமா இது அப்படின்னு பார்த்தா, அது இன்னும் இருக்கிற பிரச்சனையை வந்து ரொம்ப சின்சியராக எடுத்துகிட்டு போக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி போட்டாங்க, எஸ்சிபின்னு சொல்லிட்டு. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வந்து மேக் பண்ணுறதுக்காண்டி டெல்லி முன்னாள் ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து அவரோட தலைமையில் வந்து ஒரு பாலிசி அமைக்கிறாங்க. அதில் வந்து சொல்கிறாங்க, என்இபியை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சமூக ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட செட்டன் வரைக்கும் அவங்க வந்து படிக்க முடியலை அப்படின்னா அவங்களோட கிராஸ் ரூட்டுக்கு திரும்பணும், அவங்க அப்பா அம்மா பார்க்குற வேலைக்கு போகணும். இடைநிற்றல் ஆமாம், இடைநிற்றல் அதிகமாகும். இன்னொன்று, சின்ன வயசுலேயே வந்து அவங்க ஸ்கூலை வந்து ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு தொழிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இது கொடுக்கும். ஏன்னா கடந்த ஒரு 50 வருஷமாக நம்ம வந்து படிக்காதவங்களை வந்து எப்படி உள்ள இன்க்ளூசிவ் கொண்டு வரதுங்கிறதுக்கே வந்து இன்னேற வரைக்கும் கஷ்டப்பட்டு நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கும் போது இப்படி ஒரு திட்டத்தின் மூலமாக அதை பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு அதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கும்? ஓகே, இதே நீங்கள் சொன்ன இதே பாயிண்ட்டை தான் வந்து திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு நபர்கள், குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள், இவங்க எல்லாருமே இந்த பாயிண்ட்டை தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழ்நாடு அளவுக்கு ஓரளவுக்கு கல்வியில் முன்னேறிய மாநிலங்கள் இருக்குல்ல, அவங்களுமே வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிஜேபி ரூல் ஆர் மற்ற கட்சி இருந்தாலுமே இந்த மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஏற்றுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்றத வந்து மக்களவையில் பேசியிருக்காரு. பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தையே வந்து இந்தியா அளவில் எல்லாரும் ஏற்றுக்கல. கேரளா ஏற்றுக்கல, இன்னும் வெஸ்ட் பெங்கால் ஏற்றுக்கல, ஒரிசா ஏற்றுக்கல. அவங்க இன்னேற வரைக்கும் பதிவு பண்ணி தான் இருக்கிறாங்க. நேற்று வந்து கேரளா எம்பி ஒருத்தர் பேசுகிறாரு மக்களவையில், பிஎம்ஸ்ரீயில் வந்து நாங்கள் சேரணும்னு சொல்லி எங்களை வற்புறுத்துறீங்க, கேரளா எஜுகேஷன் வந்து இந்தியாவுக்கே வந்து ஒரு முன்மாதிரியாக திகழுது, ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பிளாக்மெயில் மாதிரி வச்சு எங்களுக்கு சேர வேண்டிய 849 கோடியை ஒதுக்கலை அப்படின்னு அவர் வந்து அங்கே சொல்கிறாரு, மக்களவையில் சொல்கிறாரு. ஸோ என்னன்னா, நம்ம மட்டும் இங்கே பாதிக்கப்படலை, கேரளாவில் இதே பிரச்சனை இருக்குது. அவங்க ஆனால் எண்ட் ஆஃப் தி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறாங்கல்ல, அதை ஒரு பாயிண்டாக வைக்கிறாங்க. இது அரசியல் ரீதியாக இருக்குது, ஆனால் அரசியல் ரீதியாக இல்லாமல் எதிர்நிலையில். சரி, இதே கேள்வி நான் கேட்குறேன். இப்போ மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டவங்களுக்கே நீங்கள் என்ன ஃபண்டு கொடுக்கலையே? இப்போ நான் கையெழுத்து போட்டால் மட்டும் நீங்கள் எங்களுக்கு சேர வேண்டிய 2000 கோடி கொடுப்பீங்க, நாங்கள் எப்படி நம்புறது? ஓகே, இது பற்றி வந்து விளக்கம் அளிக்க வேண்டிய இடத்துல நம்மளுடைய தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் இருக்காங்க. அதாவது ஒரு பழமொழிகள் சொல்லுவாங்கல்ல, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, மரம் சும்மா இருந்தாலும் காற்று அசையறது நிறுத்தது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கவங்க சும்மா இருந்தாலும் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து விடுற மாதிரி இல்லை. வந்து இது கிளியர் பாலிடிக்ஸ். திருப்பி அவர் நேற்று ஒரு லெட்டரை வந்து கோட் வேற பண்ணி சொல்கிறாரு. நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து செக்ரட்டரியேட்லேருந்து போன லெட்டரை வந்து கோட் பண்ணி சொல்கிறாரு. அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். இல்லை, அது என்னன்றதை தெளிவுபடுத்திடும் பார்க்குறவங்களுக்கு. என்னென்னா, மரியாதைக்குரிய திரு சிவதாஸ் மீனா அவர்கள் வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த புது திட்டத்துக்கு நாங்கள் ஒரு கமிட்டி அமைக்கிறோம், கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியை வந்து செயல்படுத்துகிறோம், அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸை வச்சு எதர் இந்த பிஎம்ஸ்ரீ மாதிரியான திட்டத்தை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோமா இல்லையா அப்படின்றத நாங்கள் எங்கள் ஸ்டேட் லெவலில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டரை வந்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து மக்களவையில் பேசும்போதே சொன்னாங்க, நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்க பிஎம்ஸ்ரீ அப்படின்ட்டு, கூச்சல் வந்தது, நிறுத்தினாங்க. இப்போ அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதை உடனே வந்து கனிமொழி அவர்கள் வந்து அதை கோட் பண்ணி, இல்லை தெளிவாக படித்து பாருங்கள், நாங்கள் கமிட்டி தான் ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் இங்கிலீஷ் தான் டைப் பண்ண நினைக்கிறேன், அது இங்கிலீஷ் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இல்லை, அது நார்மலாக வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கான வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக இப்போ நான் வந்து உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஹை கேடரில் இருக்கிற ஒரு அதிகாரி வந்து ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நடுவில் அது ஒன்று கான்வர்சேஷன் வந்து அப்படி தான் இருக்கும். அதில் வந்து இப்போ நீங்கள் இப்போ ஒரே பாயிண்ட் என்னென்னா, ஏற்றுக்கிறோம்னு அதில் சொல்லியிருக்கா இல்லையா? இல்ல, அப்படி வெளிப்படையா எதுவும் சொல்லல. இல்ல ஏத்துக்கிறேன்னு சொல்லல, அந்த மாதிரி எதுவும் சொல்லல. அப்படி சொல்லாத போது இது எப்படி வந்து அந்த அவங்க சொல்ற ஒரு பாயிண்ட்ல எடுக்க முடியுங்கிறதானே இவங்களோட கேள்வியா இருக்கு. அதான் நான் என்ன சொல்றேன்னா, வந்து வெறுமனே வந்து மணி நீடட், அர்ஜென்ட், ப்ளீஸ் தந்தி அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னு சொல்றீங்க. அப்போ இல்ல நோ எஸ்னா எஸ், நோ நோ இதை மட்டும் சொல்லணும்னு எதிர்பார்க்கல. ஆனா இந்த லெட்டர் தான் வந்து அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து மேற்கோளா காட்டுறாரு. அங்கேயும் பேசினாரு, அவையிலையும் பேசினாரு, அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்லையும் அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நடுவில் நடந்த டிப்ளமேட்டிக் லாங்குவேஜஸ்ல அவங்க எழுதுனதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ண முடியாதுன்னு சொல்றோம். ஓகே
ஓகே. ஸோ இந்த இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இந்த பிஎம் ஸ்ரீ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, அதிக பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு. இந்தி எதிர்ப்பு வந்து தமிழ்நாடு என்னைக்குமே ஒரு ஃபோர் ரன்னராக இருந்திருக்கு. இந்தி இம்போசிஷனில் அதை எதிர்க்கிறதுல. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மக்களவையில் ஒரு கூச்சல் வந்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் ரொம்ப அநாகரிகமாக அன்சிவிலைஸ்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் பெரிய விவகாரமாக வெடிச்சிருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அநாகரிக கருத்தை? திருப்பி அவர் சொன்ன மாதிரியே வருவோம், பாலிடிக்ஸ்க்கே வருவோம். இப்போ தமிழ்நாடு மக்கள் மேலே, தமிழ்நாடு மாணவர்கள் மேலே அவ்வளவு அக்கறை வச்சிருக்கவர், தமிழச்சி தங்கப்பாண்டியனோட கேள்வி, அவங்களோட கேள்விக்கு தான் இவர் பதில் சொல்கிறாரு. நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கணும். நீங்கள் எதுக்கு எந்திரிச்சு நாகரிகம் இல்லாதவர்கள்ட்டு நீங்கள் ஏன் வார்த்தை விட்றீங்க? இல்லை, அவங்க எதிர்த்தரப்புலேருந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. இவர் சொல்ல சொல்ல ஒரு கருத்துக்குமே நோ இல்லை, நாங்கள் அப்படி சொல்லலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரை பேச விடாமல் செஞ்சதுனால அவர் அந்த ஆத்திரத்தில் அவர் டக்குன்னு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. சரி, அப்படி பார்த்தா இவர் பேசினதுக்கப்புறம் கனிமொழியை குறிப்பிட்டு தான் இவர் பேசினார். ஆமாம். அப்புறம் அவங்களோட கனிமொழிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும்ல. வாய்ப்பு அணுகியுமே வந்து மறுக்கப்பட்டுச்சு. இப்போ அதை வந்து அதுக்கான பதிலாக வந்து தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லுவார்? ஸோ அப்படி வாய்ப்பு மறுக்கிற எல்லாரையுமே அவர் அன்சிவிலைஸ்ட்னு சொல்ல வர்றாருன்னா? இல்லை, அது புதுசு கிடையாது. இப்போ நேற்று சிஎம் ஸ்டாலின் வந்து ஒரு கோட் போட்டிருந்தாங்க. 2024 தமிழர்களை இப்படி அநாகரிகமாக வந்து ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு மத்திய அமைச்சர் ஷோபா பேசியிருந்தாங்க. இப்போ 2025 தர்மேந்திர பிரதான் பேசுகிறாரு. ஸோ நீங்கள் உங்களோட எதிர்வினைகளை தரம் தாழ்ந்து வைக்கும்போது இதுக்கு பதில் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம் கேட்குறேன்னா? ஓகே. ஸோ பதிலுக்கு பதில் பேசியிருக்க வேண்டிய ஒரு கான்வர்சேஷன் வந்து இப்படி அவரோட வார்த்தை பிரயோகத்தினால மாறி போயிடுச்சு. இது என்னன்னா, நீங்கள் பதில் கேட்டோம் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அந்த எதிராளியை வந்து நிலகொலைய வைக்கணுங்கிறதுக்காண்டி வந்து இப்படி ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நாடாளுமன்ற செஷன் வந்து எப்படி கரெக்டாக நடக்கும்? இப்போ உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அடுத்தவங்க வந்து நாகரிகம் இல்லாதவங்களை அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? இல்லை, அதுக்காக வந்து இப்போ அதோட இம்பாக்டையும் நான் சொல்லிடுறேன். எதிர்ப்புகள் வந்து கட்சி தரப்பில் அங்கே உள்ள எம்பிக்களாக இருக்கட்டும், அவங்க மட்டும் அவங்களோட கூட்டணி கட்சி எம்பிக்கள் அவங்க மட்டும் கிடையாது. அது வந்து அவை குறிப்பில் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அவருடைய இந்த பேச்சு வந்து குறிப்பில் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி அவை குறிப்பில் நீக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஆக்சுவலாக அந்த ட்வீட்டே போடுறாரு. அது பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ட்வீட்டே போடுறாரு. பேச்சே விடுங்க. தர்மேந்திர பிரதான் பேசுனது வந்து இப்போ இந்தியாவுக்கு முக்கியமானதா? அவர் மன்னிப்பு கேட்டார். அந்த விஷயத்தை அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ வாட்ஸ் த ஆக்ஷன் டேக்கன் அப்படின்னு தானே பார்க்கணும். அந்த விவாதம் அங்கேயே நின்றுச்சு. இப்போ நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டு எம்பிக்கள் கேட்டது என்ன? ஃபண்டு எப்போ தருவீங்க, ஏன் வந்து கொடுக்காம இழுத்தடிக்கிறீங்க, இதானே கேட்டார். இவர் வந்து இப்படி ஒரு வார்த்தையை பேசுனதுனால ஒட்டுமொத்த கவனமும் வேறு பக்கத்து திசை திரும்பிடுச்சு. திருப்பி நீங்கள் நிதி எப்போ தருவீங்கிற கேள்விக்கு தான் இவங்க வர்றாங்க. அதுக்கான பதில் அவங்க சொல்லலை. திருப்பி வந்து அவர் ஒரு பழைய ரிப்போர்ட்டை தூக்கிட்டு வர்றாரு. இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஓகே. இது வந்து அஃபீஷியலாக நடக்கிற டாக்குமெண்டேஷன். கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் டு சென்டர் போகுது. இது ஒரு டாக்குமெண்ட் 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்குள்ளே. இது மட்டும் இல்லாமல் வாய்மொழியாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு அவங்க சொன்னது என்னன்னா, உங்கள் தமிழ்நாட்டு கல்வித்துறை அமைச்சர் வந்து நீங்கள் கூட்டு வந்திருந்தீங்க, உங்களோட எம்பிஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்க, பார்த்தீங்க, பேசுனீங்க, ஓகே நாங்கள் பிஎம் ஸ்ரீ ஏற்றுக்கிறோன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு. அதுக்கு எவிடன்ஸாக இதுதான் இருக்குன்னு அவர் ப்ரொடியூஸ் பண்ணல. ஆனால் அவர் பேசும்போது அவர் இது சேர்த்து பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவிடன்ஸ் இல்லாமல் வந்து மக்களவையில் அப்படி பேசிட முடியுமா? அப்படி வந்து அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களோ இல்லை டிஎம்கே சேர்ந்தவங்களோ? இல்லை, இதுக்கும் இது என்ன சொல்கிறேன், எவிடன்ஸ் இல்லாமல் தான் அப்படி ஒரு விஷயத்தை பேச முடியும். இருந்தால் பேச முடியாதுல்ல. உங்கள் கையில் டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் போதே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறவங்க நீங்கள். எவிடென்ட் இல்லாததை வந்து என்னன்னாலும் பேசலாம் தானே. இப்போது இதுக்கு கவுண்டர் அட்டாக் யாருக்கு கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் கொடுத்தாகணும். ஆனால் அவர் முன்னாடியே வந்து இதை பதிவு பண்ணியிருக்காரு. நாங்கள் போய் மத்திய கல்வி அமைச்சரை பார்க்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, நான் வந்து தனிப்பட்ட ரீதியில் இது எந்த முடிவும் நான் எடுக்க முடியாது, நான் வந்து எங்களோட முதலமைச்சரை கேட்டு முடிவு எடுக்கணும், அவங்களோட வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் வந்து இந்த மாதிரி முடிவு நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. ஸோ இதில் எங்கேருந்து எந்த பாயிண்ட்டை வச்சு தர்மேந்திர பிரதான் இப்போ இப்படி பேசுகிறாருங்கிற கேள்வி வருது இல்லை? ஓகே. அப்போது அடிப்படையாக எந்த இதுவுமே இல்லாமல் அவருடைய பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே. இப்போ இந்த இஷ்யூ தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் மாணவர்கள் மத்தியில் இல்லை அரசியலை கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கிற பெற்றோர் மத்தியில் ஒரு சின்ன பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போது சமீபத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து மும்மொழி கொள்கை, அவர் ப்ராடர் ஆஸ்பெக்ட் கூட பேசல, வரும் மும்மொழி கொள்கை மட்டும்தான் சொல்லியிருந்தார். மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அமலுக்கு வரும். அந்த 1 கோடி கையெழுத்து இயக்கம் வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. 10 லட்சம் பேர்கிட்ட நாங்கள் வந்து கையெழுத்து வாங்கிட்டோம், கண்டிப்பாக நல்ல ஆதரவோடு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், பசங்க எஜுகேஷன். நீங்கள் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இப்போ 1 கோடி கையெழுத்தை வாங்கி எதில் வாங்குறாங்க கையெழுத்து? டிஜிட்டல் கையெழுத்தை வாங்குறாங்க. அந்த பிஸ்கட் இது நேரில் போய் கையெழுத்து வாங்குறாங்க. சரி, கையெழுத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? கையெழுத்து வாங்கி இவ்வளவு கையெழுத்துக்கள் வந்திருக்கு, இந்த செயல்பாட்டுக்கு வந்து இவ்வளோ ஆதரவு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட. எந்த அதிகாரிகிட்ட?
இல்ல அது அது இது மத்திய அரசாங்கத்துல அவங்களுடைய அரசாங்கம் நடக்குது. ஸோ அதுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்கள்கிட்ட அவங்க போய் ப்ரொடியூஸ் இல்ல ஒரு பண்ணல. பில் பாஸ் பண்றதுக்கு கையெழுத்து நான் எங்ககிட்ட 1 கோடி கையெழுத்து இருக்கு, இதை வச்சு பில்ல பாஸ் பண்ணுங்கன்ட்டு ஏதாவது நாடாளுமன்ற வரைமுறைகள் இருக்கா? அப்படி கிடையாது. இது வந்து இப்ப எப்படி சொல்றது? ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி, ஒரு ஆதரவை சரி, தெரிவிக்கிறது. நீட்டுக்கு எதிராக வந்து கணக்கான கையெழுத்து வாங்குனாங்கல்ல, இப்போ பேன் பண்ணிட்டாங்களா? இல்ல இப்ப நீட்டுக்கு வாங்கின கையெழுத்தையும் இதே மாதிரி போய் அவங்க கொடுத்து அதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுத்திருந்தாங்கன்னா அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, ஆளுநர் ஆஃபீஸில் ஒரு 4-5 பெட்டியை தூக்கிட்டு அண்ணாமலை போனார், ஞாபகம் இருக்கா? ஆமா. புகார் பெட்டியெல்லாம். புகார் பெட்டி. உலகத்தில் யாராவது பெட்டி தூக்கிட்டு போய் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவ்வளவு புகார்கள் வருதுன்னு அவரு சொல்றாருங்க. ஒரு பென்ட்ரைவில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். பென்ட்ரைவ்ல கொடுத்தா அப்புறம் பார்ப்போம், நீங்கள் இந்த கையெழுத்தை எத்தனை டிராக்டரில் எத்தனை கண்டெய்னரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு பார்ப்போம். அந்த கையெழுத்து வந்து எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுதுன்னு பார்ப்போம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு நாடாளுமன்ற ஒரு என்ன சொல்கிறது, நாடாளுமன்ற மரபில் எதன் அடிப்படையில் வந்து ஒரு மசோதா வந்து சட்டமாகுது? அங்கே இருக்கிற எம்பிக்களோட வாக்கெடுப்பு படி செயல்படணும். வாக்கெடுப்பு இருக்கு, அப்புறம் பில் பாஸ் பண்ணணும், அதுக்கு நிறைய ஒப்புதல் கவர்மெண்ட் கேட்டு இது ஒப்புதல்கள் பண்ணுவாங்க. இருக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. இப்போ நீங்க வந்து 10 லட்சம் ஒரு 2 நாளா வந்து 10 லட்சம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது 1 கோடியை எட்டுமாங்கிறதே தனி கேள்வி, அது தனியா வைப்போம். இப்போ நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற இந்த வெவ்வேறு மாதிரியான இந்த திட்டங்களை வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து மக்களுக்கு இப்போ உங்களுக்கு புரியலைங்கன்னு சொல்ற மாதிரியே வந்து மக்கள்கிட்டையும் ஒரு குழப்பம் இருக்கு. பிஎம்ஸ்ரீ ஒரு பக்கத்து தொடங்குறாங்க, அண்ணாமலை இன்னொன்று ஒன்றையும் கோட் பண்றாரு. இப்போது சமகர் சிக்ஷா அபியானா இருக்கட்டும், பிஎம்ஸ்ரீயாக இருக்கட்டும், இந்த திட்டங்கள் சார்ந்த குழப்பங்களே மக்கள்கிட்ட நிறையா இருக்குது. இப்போ நம்மள ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறாரு, தேசிய கல்விக் கொள்கையை பார்த்தா வந்து இந்த முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தை வந்து காப்பி அடிச்சிட்டாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்தது? அது ரொம்ப நாளாகவே நடைமுறையில் இருக்குது. 2022 மே மாதம் வந்து அறிவிச்சாங்க. விதி எண் 110க்கு கீழே சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் அறிவிச்சார், காலை உணவு திட்டத்தை வந்து நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்ட்டு. அதே வருஷம் 9th மந்த் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம ஊரில் ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது காலை உணவு திட்டம் சொல்கிறேன், மதிய உணவு காலை உணவு திட்டம் சொல்லியிருந்தாங்க. இவங்க சொல்கிறபடி அவங்க சொல்கிற இது வந்து 2022 5வது மாதம் தான் வந்து ஆரம்பித்தாங்க. மதிய உணவு திட்டத்தை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுறது 5ஆம் மாதம் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ யாருக்கு முன்னாடி இருக்காங்கிறத வந்து டேட்டாவோட சொல்லணும் அவர். இன்னொன்று, பொன்முடி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் தேசிய கல்வித்துறையை பார்க்குறோம், அதில் எங்களுக்கு பாசிபிலிட்டியாக இருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள்னு ஒன்று இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்க போகிறோம். எங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து எந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கே தவிர நல்லதை வந்து நாங்கள் எப்போவுமே ஆதரிக்கிறான ஒரு ஆளுங்க தான். நல்ல திட்டங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்களுக்கு தீமைன்னு நினைக்கிற மக்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை தரக்கூடியன்னு நினைக்கிற திட்டங்கள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. இது ஜனநாயக அடிப்படையில் தானே? இல்லை, வழக்கமாகவே வந்து சில திட்டங்கள்லேருந்து எப்பயுமே விலகி நிற்பாங்க. ஒரு கவர்மெண்ட்டுமே கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் சில திட்டங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போது இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவங்க சொல்கிறத பெருசாக பொருட்படுத்தாமல் திரும்ப முன்வைக்கிற வாதம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஹிந்தி அடிப்படையில் எதிர்க்கிறீங்க, இல்லைன்னா வந்து வேணும்னே திட்டமிட்டு ஒரு தேசிய நீரோட்டத்தோட தமிழ்நாட்டு அரசியலை வந்து நீங்கள் கல்வியை கொண்டு வர மாட்டீங்க, மாணவர்கள் எதிர்காலத்தில் விளையாடுறீங்க இப்படின்ற கருத்துக்களை தான் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. இங்கே வர்ற வாதங்களை வந்து அவங்க கரெக்டாக வந்து இன்டர்பிரட் பண்ணி அதை அவங்க எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா, அடிப்படையில் அரசியல் காரணங்களை தான் அவங்க நிலைப்பாடுகளாக சொல்கிறாங்க. இல்லை, அப்படி பார்த்தா இப்போ தமிழ்நாடு மாதிரியே பிஎம்ஸ்ரீயை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிற மாநிலங்களோட நிலைமை இதே தான் இருக்குது. இப்போ ஒரிசாக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் ஒரிசா எம்பிக்கள், எங்களுக்கு உயர்கல்வித்துறை வந்து ரொம்பவே வந்து ஒரு டெவாஸ்டேட்டடான ஒரு சூழ்நிலையில் இருக்குது, ஸ்டாஃப்ஸ் பத்தலை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் பில்ட் பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் நேற்று டாக்டர் ஜான் பிரிட்டாஸும் அதே தான் சொன்னார். நீங்கள் உங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு திட்டம்னு சொல்லி எடுத்துகிட்டு வர்றீங்க, அதை மாநில அரசோட தலையில் கட்டி அவங்கக்கிட்ட இருந்து மனித உழைப்பையும் பணத்தையும் வாங்கி செயல்படுத்திட்டு இது மத்திய அரசோட திட்டம்னு சொல்லி பிராண்டு மட்டும் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டுறாரு. நீங்கள் அடிப்படை மக்களுக்கான கீழே இருக்க மாநிலங்களோட தேவைகளை பார்த்து நீங்கள் ஒன்று கொண்டு வராமல் நீங்கள் மேலேருந்து சொல்கிற திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலையாட்கள் மாதிரி மற்றவங்களை ட்ரீட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் வந்து குறிப்பாக தென் மாநிலங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஓகே, இந்த ஒரு விஷயத்துலையாவது கொஞ்சபட்சம் தென் மாநிலங்கள்லாம் ஒரே கருத்தில் வர்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய அரசியல் ரீதியான விஷயங்கள் போயிட்டுருக்கு மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில். இது சீக்கிரம் முடிவுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா
பிரைமரி எஜுகேஷன் எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு. பிஎம் ஸ்ரீ, என்இபி, சர்வ சிக்ஷா அபியான் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் பற்றியும் அது உருவான முறை, இன்னைக்கு தமிழ்நாடு என்ன நிலைப்பாட்டில் இருக்குது அண்ட் அரசாங்கங்கள் வந்து என்ன மாதிரியான போக்குகளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேசுபொருள் நிகழ்ச்சியில் பேசணும். மற்றும் இன்னொரு வேற ஒரு தலைப்பில் கண்டிப்பாக பேசலாம். தொடர்ந்து நம்மளுடைய சமூக வலைதள பக்கங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.